முதல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஜெயிச்சா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ எங்களுக்கு இப்போ அந்த சந்தோஷம் தான் இருக்காரு, சந்தோஷம் தான் இருக்குது. எங்கள் அண்ணன் ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஒரு தம்பியாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என் சந்தோஷம் எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுன்னு கூட தெரில. அவர் வந்து ஜோசப் விஜய் என்ன நான் போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆகிருச்சு. ஸோ இவ்வளோ பண்ணீங்களா ப்ரோ? ஃபீல் பண்ணிங்களாவா? நல்லா அழுதுட்டேன் ப்ரோ அவரை பார்த்துட்டு. ஆமாம், நான் தான் சொன்னேன், எங்கள் அண்ணன் வின் பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த ஃபீலிங் தான் இருக்குது. கிண்டல் கேலி வந்து என்ன அப்படின்னா, அவரை வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. அவர் முதல்ல சினிமாவுக்குள்ளே வரும்போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல உள்ளே வராரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் மேலே வந்து ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறாங்க. இவர் டேரக்டரோட பையன், ஸோ அதனால் உள்ளே வந்துட்டாரு, இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஏன் அதே மாதிரி தான் பி வாசு டேரக்டர் தான். அவர் பையன் வந்தார், அவருக்கு வேறு வளரல. பாரதிராஜா பையன் வந்தார், பாக்கியராஜ் பையன் வந்தார், பாண்டியராஜன் பையன் வந்தார். இவ்வளோ பேர் வந்தாங்க. ஏன் அவங்களாம் வளரல? அண்ணன் கிட்ட திறமை இருக்குது, அண்ணன் கிட்ட உழைப்பு இருக்குது. அண்ணன் கிட்ட அண்ணன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு இனம் புரியாத ஒரு உறவு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு எங்களுக்கும் இருக்குது. அண்ணன் நான் தமிழ் எங்கள் புள்ள அப்படின்னு அவர் சொல்கிறது கரெக்டு தான். 50